ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2022 வெளிவந்து தேஜாவோ அப்படின்ற ஒரு மூவி தான். உண்மையாக ஒரு செம்ம அவசரமான க்ரைம் த்ரில்லர் மூவி. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக அண்ட் தென் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஓரளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் மூவியில் எல்லா ஆக்டிங்குமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லா ஆக்டருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அண்ட் தென் க்ரைம் சீனை வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதாவது திட்டமிரண்டு அந்த மாதிரி மூவி மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக திட்டமிரண்டு மாதிரியே இது இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் இதுக்கு ஏன் தேஜாவோ அப்படின்ற பேர் வச்சாங்கன்றதும் லைட்டாக உங்களுக்கு சிங்க் ஆகும். ஸோ ஒரு பார்க்குறதுக்கு ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட் மூவி அண்ட் க்ரைம் த்ரில்லர். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு மஸ்ட்டு மூவி. ஸோ இந்த மூவி எத்தனை பேர் பார்த்தீங்க, எப்படி இருந்தது? ஸோ உங்களோட தாட்ஸை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு டெத் நோட்டு சீரீஸில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நோட்டில் எழுதுகிறவங்களாம் இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இவரும் ஒரு ரைட்டர் வந்து எழுதுறதெல்லாம் நடக்குது. ஸோ அதுலேருந்து இருக்கிறவங்களாம் என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்காக இருக்கும். எப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு ரைட்டருக்கு இல்லைன்னா ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா, இல்லை அவர் எழுதுகிற பேப்பரில் ஏதாவது பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு கிளியராக அந்த இடத்துல கொண்டு போயிருப்பாங்க. சீன் எல்லாமே ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் தென் கரெக்டாக தான் இருக்கும், இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் அவர் எழுதுறதுலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது கடத்தின பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திட்டாதான் தான் அவர் எழுதியிருப்பார். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபியோட பொண்ணு. ஸோ அவங்க பொண்ணுன்னதுமே அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்லாம் எடுக்கும் பொழுது இது உங்கள் பர்சனல் இஷ்யூ, உங்களாட்டியே உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியல, எப்படி உங்கள் நாட்டை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கேள்வி எழுந்ததும். ஸோ அதெல்லாம் நியூஸ் பப்ளிக்கிட்ட எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாமே டம்ப் பண்ணிவிட்டு அண்டர் கவரில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும் என் பொண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஸோ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்பில். அவர் தான் அருள்நிதி. ஸோ அவருமே ரொம்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்யூரியாசிட்டி. ஸோ அவர் எழுத அந்த ஆக்டர் வந்து அவர் பேர் என்ன, அந்த பொண்ணு என்ன வண்டியில் வராங்க அப்படின்ற மாதிரி மைனூட் டீட்டெயில் எல்லாமே பக்காவாக இருக்கும். எப்படிரா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் அந்த ரைட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அண்ட் தென் அருள்நிதி அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக, யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்வெஸ்டிகேஷனுமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் என்னன்னு ரொம்ப டீப்பாக போகும்போது படத்துடைய கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கும் பொழுது தான் ஸோ டிஜிபி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேஸ் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ், அதாவது பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு டிரைவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அந்த டிரைவரை கொண்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்டமாக 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்த்தில் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய இடம் அப்படின்றதாட்டி அவங்க அப்பா கால் பண்ணி உனக்கு புது போஸ்டிங் என்ன வேணுமோ தரேன், ஸோ என் பையனை மட்டும் விட்டுருன்னு சொன்னதுமே அந்த டிரைவரை போட்டு தள்ளிட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் 2 பேர் அந்த டிரைவரை கொன்னதாட்டி அந்த டிரைவர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் ட்வின்ஸு. அந்த ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செத்தவனுடைய அப்பா. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி வரும் பாருங்கள், என்னடா இது மூவி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்னன்ற மாதிரி. ஸோ அந்த கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் பயங்கரமாக போகும். அண்ட் அவர் கண்டுபிடிச்சி அவங்களுடைய பொண்ணையுமே கரெக்டாக ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டோரியும் கேட்கும்பொழுது தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவரும் இன்வால்வ் ஆகிருப்பார். அந்த சொல்லிட்டேன்னா அந்த ட்விஸ்ட்டு சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு சீனையும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக. அண்ட் தென் எந்த ஒரு இடத்துலையுமே லேகே ஆகாமல் ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே பக்காவாக பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதெல்லாம் எப்படிடா யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் அப்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ட்விஸ்ட்லேருந்து தான் மூவி இன்னுமே தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு பயங்கரமாக ரைட்டிங் இருந்துச்சு. ஸோ டிரைவரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபேமிலி தான் பிளான் பண்ணி அவங்க அப்பா தான் அந்த ரைட்டராக இருப்பார். ஸோ அந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மைக்கை கொடுத்து அவனுடைய பையன்தான், அதாவது அவனுடைய அண்ணன். ஸோ அந்த அண்ணன் வந்து பிளான் பண்ணி அவங்களுடைய டீமை செட்டப் பண்ணி எக்ஸாக்டாக அந்த அவன் தம்பிக்கு நடந்தது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பொண்ணை கடத்தி எக்ஸாக்டாக அதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு அக்யூரேட்டாக இருக்குங்க. ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டாத அளவுக்கு எந்த இடத்துல அந்த பொண்ணை கடத்தினாங்க, அந்த பொண்ணு எந்த இடத்துல இறந்து கிடந்தாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே மைனூட் டீட்டெயிலுமே பக்காவாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணதாட்டி தான் இந்த படத்தோடைய பேர் தேஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜாவுன்னா ஸோ நடந்தது திருப்பி நடக்கிற மாதிரி இருக்கும், முன்னாடியே நடந்தது திருப்பி நடக்கிற மாதிரி இருக்கும். அதே க்ரைம் சீனை இவர் ரீபப்ளிஷ் பண்ணி அந்த க்ரைம் சீனில் எப்படி அந்த ஒரு டிரைவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருந்தார் பார்த்தீங்களா அவருடைய தம்பி, அதே மாதிரியே இவரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்வின்ஸு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அசம் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் அ ஃபன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பட்டா